அன்பார்ந்த உறவுகளுக்கும் ஆருயிர் நட்பிற்கும் ஆசிரிய ஆனந்தியின் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். வாரம் ஒரு தகவல் என்ற தலைப்பில் இன்று நான் எடுத்துக்கொண்டுள்ளதோ மன ஆறுதல். சில உறவுகளாலும் பல மனிதர்களாலும் சில நேரங்களில் நாம் காயப்படுகின்றோம். அந்த சமயங்களில் நம் மனதிற்கு எவ்வாறு நாம் மன ஆறுதல் கூறிக்கொள்வது, இவற்றை ஒரு கதை மூலமாக உங்களுக்கு விளக்குகின்றேன். ஒரு காடு என்று நாம் சொல்வதை நீங்கள் இவ்வாறு கற்பனை செய்து கொள்ளுங்கள். உங்கள் வீடாக இருக்கலாம், அலுவலகமாக இருக்கலாம், பேருந்தாக இருக்கலாம், அல்லது புது மணப்பெண் புகுந்த வீடாகவும் இருக்கலாம். இப்படி எது வேண்டுமானாலும் கற்பனை செய்து கொள்ளுங்கள். அந்த காட்டினுடைய அனைத்து பக்கங்களும் அடைபட்டு விட்டன. இது கற்பனை. அங்கு நீயும் பாம்பும் பயணிக்கின்றாய். பயணித்து செல்லும் பொழுது ஒரு கட்டத்தில் பாம்பு உன் பாதத்தில் கொட்டிவிட்டது. வலி தாங்காமல் துடிக்கின்றாய். பாம்பு கொட்டிவிட்டு சென்று விட்டது. நீ பாம்பின் பின் சென்று, பாம்பே பாம்பே ஏன் என்னை கொட்டினாய் என்று கேட்க முடியுமா? பாம்பிடமிருந்து உனக்கு நீதி கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்காது. சரி, வேற என்ன செய்யலாம்? அந்த விஷக்கடிக்கு மருந்தை தேடுவது மட்டுமே உன் கையில் உள்ள ஒரு முடிவாகும். சரி, மற்றொரு கதையும் உங்களுக்கு கூறுகின்றேன். என்ன கதையாக கூறுகின்றேனோ? சொல் புரிய வேண்டுமல்லவா? ஒரு தவளை ஆற்றங்கரையில் அமர்ந்திருந்தது. கரையை கடக்க முயலும்போது அங்கு ஒரு தேள் ஒன்று இருந்து தவளையிடம் கேட்டது, தவளையே, என்னை உன் முதுகில் ஏற்றிச் செல்கின்றாயா என்று. தவளை அலறியது. ஐயோ, உன்னை ஏற்றிக்கொண்டால் என்னை நீ கொட்டிவிடுவாயே என்றது. அதற்கு தேள் கூறியது, உன்னை கொட்டிவிட்டால் நானும் தானே இறந்து படுவேன். பரவாயில்லை, கொஞ்சம் யோசித்து பார் என்றது. தவளையும் சற்று யோசித்து, சரி, என் தோளின் மீது ஏறிக்கொள் என்று தயக்கத்துடன் கூறியது. தேள் தவளையின் முதுகில் ஏறி சவாரி செய்தது. ஆற்றை கடக்க தவளையும் சென்றது. நடு ஆற்றில் ஒரு அலை வந்தபோது தவளை எகிரி குதித்தது. தேள் அறியாமல் கொட்டிவிட்டது. தவளை இறந்து படும் தருவாயில், தேளே, என்னை கொட்டிவிட்டாயே என்றது. நான் என்ன செய்வேன்? என்னை அறியாமல் நான் கொட்டிவிட்டேன். ஏனென்றால் கொட்டுவது என் குணம் என்று கூறி இரண்டுமே ஆற்றில் மூழ்கி இறந்தன. இந்த கதைகளை நான் ஏன் கூறுகின்றேன் தெரியுமா உங்களுக்கு? இப்படி சில மனிதர்களுடன் நாம் காயப்படும் பொழுது நாம் மனதிற்கு எவ்வாறு ஆறுதல் கூறிக்கொள்வது? அதைத்தான் கொட்டுவது தேளின் குணம், பழி வாங்குவது பாம்பின் குணம். விட்டு விட்டு செல், விஷத்திற்கு மருந்தை தேடு, அதனிடம் சென்று நீதி கேட்காதே, அழவும் செய்யாதே. நீ அழுதால் நீ தோற்றுவிட்டாய், அவைகள் ஜெயித்து விட்டன. அவற்றை ஒரு மூலையில் ஏற்றிக்கொண்டால் உன் உடலும் பாழ்பட்டு, நோயால் வேதனைப்பட்டு, மனம் பாதிக்கப்பட்டு நீ இவ்வாறெல்லாம் செல்ல வேண்டும். சரி, இவற்றை நாலடியாரின் பாடல் மூலம் உங்களுக்கு விளக்குகின்றேன். வினைப்பயன் வந்த கால் வெய்ய உயிரா மனத்தின் அழியுமாம் பேதை, நினைத்ததனை தொல்லையது என்று உணர்வாரே தடுமாற்றத்து எல்லை இகந்தொருவார். இதன் விளக்கம் என்ன? அதாவது, முற்பிறவியில் செய்த தீவினை பயன் நம்மை துன்புறுத்துகிறது என்று உணராமல் வருந்தி அழச் செய்வர் அறிவில்லாதவர்கள். ஆனால் அறிவுடையவர்களோ முற்பிறவியின் தீவினை பயன் என்று உணர்ந்து அதை கடந்து பிறவி துன்பத்தை நீக்குவர். இப்படியும் நாம் மனதிற்கு ஆறுதல் சொல்லிக்கொள்ளலாம். திருவள்ளுவரின் திருக்குறள் ஒன்றை உங்கள் முன் வைக்கின்றேன். ஊழிற் பெருவழி யாவுல மற்றொன்று சூழினும் தான் முந்துரும். அதாவது, ஊழினால் வரும் துன்பத்தை எவ்வளவு முயற்சி செய்தாலும் அவையே முந்துரும். ஊழியை விட வலிமையானது எதுவும் இல்லை. சரி, இவற்றையெல்லாம் விட்டுவிட்டு ஒரு திரைப்பட பாடலை உங்களுக்கு கூறுகின்றேன். உன்னை அறிந்தால் உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். அனைவருக்கும் நன்றியும் வணக்கத்தையும் கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.